பிச்சைக்காரர்களே, உங்களிடம் ஓட்டு இருக்கிறது, என்னிடம் சீட்டும் நோட்டும் இருக்கிறது. சீட்டை என்னால் தர முடியாது, ஆனால் நோட்டை தர முடியும். அதனால் உங்கள் ஓட்டை நான் நிற்கும் சீட்டிற்கு போட்டு விடுங்கள், இந்த நோட்டை உங்களுக்கு நான் கொடுத்து விடுகிறேன். உனக்கு உடம்புல எவ்வளோ பயம் இருந்தா, இந்த தேர்தலில் தோப்போம் என்ற பயம் இருந்தா, ஒருவருக்கு ஒரு எதிரி என்று அறியப்படும் 4 பேர் நீ உன்னுடைய கூட்டமைப்பு உள்ள வச்சிருப்ப, உன்னுடைய கூட்டணியில் வச்சிருப்ப. என்ன காரணம் கனிமொழிக்கு மட்டும் சீட்டு மறுக்கப்படுறது சட்டமன்ற தேர்தலில்? கனிமொழிக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்ன? பயம். மகனுக்கு மட்டுமா இல்ல ஸ்டாலினுக்குமா? ஸ்டாலினுக்கு இதுக்கு மேல ஏது வாழ்க்கை? சீனியர்களுக்கு நம்ம வந்து ரொம்ப பிராக்டிகலா பார்ப்போம். ஸ்டாலின் என்ற நபர் தற்போது ஒரு நடைப்பினம். அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து எந்திரிச்சு வந்த வரைக்கும் வந்து சீட்லாம் கிடையாது, பதவியெல்லாம் கிடையாது, வேணா வழி நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி. இது மூலமா அங்க வந்து இன்னொரு பெரிய குழப்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கூட வந்து வெக்கம், மானம், ஈனம், சூடு, சொர்ண, தேசபக்தி எதுவுமே இல்லாமல் தன்னுடைய சுய லாபத்திற்காக எதையும் விற்பதற்கு தயாராக இருப்பவர்கள் தான் காங்கிரஸ்காரர்கள் என்பதை கோடிட்டு காட்டுவது தான் துரந்தருடைய இன்னொரு அம்சம். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மூத்த தலைவர் கல்யாணராமன் அவர்கள் முடிந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். திமுகவுல வந்து பலவிதமான சலசலப்புகள் ஓடிட்டு இருக்கிறதாக ஒரு செய்தி வெளியாயிருக்கு. இதுல முக்கியமாக தேமுதிகவுக்கு வந்து ராஜ்யசபா சீட் கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு போர்க்கொடி தூக்கிட்டு அது ஒரு பக்கம் நிக்குது. நிதியையும் தொகுதியையும் வாங்குறத நாங்க படாத பாடுபடுறோம் அப்படின்னு திருமாவளவன் ஒரு பக்கம் புலம்புறாரு. தாவாக்கா அப்பா இதுக்கு மேல போராட முடியாதுன்னு வெளியே வந்துட்டாங்க. திமுகவுல என்ன நடக்குது, அவங்களுடைய நிலை இன்னைக்கு தேர்தல் களத்தில் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல வந்து காங்கிரஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். குறைக்கப்பட்டு 25 சீட்டுகளில் நிற்பதற்கு தயாராக இருந்த ஒரு கட்சி, மேலும் கட்சிகள் உள்ளே வரும்போது இயல்பாகவே கூட்டணி கட்சிகளுடைய எண்ணிக்கை குறையத்தான் வாய்ப்புள்ளது. இப்போ புதுசாக வந்து அவங்களுக்கு தேமுதிக உள்ள வந்திருக்கு ஒரு கட்சி, எம்என்எம் உள்ள வந்திருக்கு இன்னொரு கட்சி. அவங்களுக்கு ஒரு 5, இவங்களுக்கு ஒரு 5 வச்சுப்போம், ஒரு வாதத்துக்காக ஒரு 10 சீட்டு வச்சுப்போம். ஒன்று திமுக தங்கிட்ட இருந்து அந்த 10 சீட்டை கொடுக்கணும், இல்லைக்கிட்ட மற்றவங்கள இருந்து பிடுங்கி தரணும். அதுக்கு பதிலாக காங்கிரஸுக்கு மேலும் 3 சீட்டுகளை கொடுத்திருக்கிறார்கள். அப்படின்னா அது எங்கேருந்து கொடுக்க போகிறாங்கன்ற கேள்வி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மறுபடியும் அதுக்கு அடுத்து அந்த பிச்சைக்காரர்களுக்கு இடையில் மோசமான பிச்சைக்காரர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறது. அது எப்படி? அந்த பிச்சைக்காரர்கள் 2 விதமான பிச்சைக்காரர்கள் உண்டு. ஒரு பிச்சைக்காரர்கள் வந்து எப்படிப்பட்டவங்கன்னா கம்யூனல் பிச்சைக்காரர்கள், மதச்சார்ப கூட்டணியில் உள்ள மதவெறி கொண்ட பிச்சைக்காரர்கள், IUML, அப்புறம் மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி. இவங்கெல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு சீட்டு தான்ப்பா உனக்கு இருக்குது, அந்த ஒரு சீட்டை குறைச்சிக்கிட்டு 0 சீட்டில் நீ நிற்கிறியான்னா சந்தோஷமாக நிற்கிறேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேட்டகரி. அதாவது பிச்சைக்காரர்களுக்கு இடையிலே பிச்சைக்காரர்கள். என்ன இதில் சில கௌரவ பிச்சைக்காரர்கள் இருப்பாங்க. இந்த கௌரவ பிச்சைக்காரர்கள் ஒருவர்கள் தான் காங்கிரஸ். எங்களுக்கு வந்து 41 சீட்டு கொடுக்காட்டா நாங்கள் நிற்க மாட்டோன்னு சொல்லிட்டு 28 சீட்டை வாங்கிட்டு சரண்டர் ஆகிறது. ஓகே, நாங்கள் வந்து 20 தான் கொடுப்போம்னு சொல்லிட்டு 28 கொடுத்து சரண்டர் ஆகிறது. டேய், நான் உன் காலில் விழுறேன், நீ என் காலில் விழு, 2 பேரும் சேர்ந்து வந்து இல்லை நாங்கள் வந்து ஏதோ பொருளை தேடணும் அப்படின்னு வெளி உலகத்துக்கு சொல்லுவோம். நான் காலில் விழல, நான் ஒன்று பொருளை தேடினேன், நீ ஒரு பொருளை தேடினேன், பாருங்கள் எங்களுக்கு 3 கிடச்சிடுச்சு அப்படின்னும், பாருங்கள் நாங்கள் வந்து 41 அவங்க கேட்டாங்க 28 குறைச்சிட்டோன்னு இவங்களும் சொல்லக்கூடிய வித்தியாசமான பிச்சைக்காரர்கள். இந்த பக்கம் ஸ்டாலினும் அந்த பக்கம் காங்கிரஸும். ஓகே, இப்போ அதுக்கு அடுத்த பிரச்சனை வந்து திருமாவளவன் 6 நின்று. இப்போ அங்கே இருக்கிற கட்சிகளிலேயே ஏதாவது ஒரு கட்சி உண்மையாகவே அவர்களுக்கு போதிய வாக்குகளை கொண்டு வந்து தருகிறது என்றால் அது திருமாவளவன் கட்சி தான். தனியானா திருமாவளவன் வாங்க வாய்ப்பு இருக்கிறது 1/2% ஓட்டாக இருக்கும். ஆனால் திருமாவளவன் அந்த கூட்டணியில் போகிறதால வரக்கூடிய பர்சன்டேஜ் 5-6% இருக்கும். அதனால் கன்சிடரபிள் வால்யூமை கொண்டு வந்து தரக்கூடிய ஒரே கட்சி திருமாவளவனுடைய கட்சி. அந்த கன்சிடரபிள் அவங்க எத்தனை வாக்குகளை கொண்டு வந்து தர வாய்ப்பு இருக்கிறதோ அதில் பாதியை கொண்டு வாங்கி தருபவர்கள் காங்கிரஸார். திருமாவளவன் எதை வாங்கி தர வாய்ப்புள்ளதோ
அதில் பாதியை மட்டுமே வாங்கி தரக்கூடிய திறமை படைத்தவர்கள் காங்கிரஸார். அவர்கள் உருட்டி மிரட்டி 25லிருந்து 28க்கு போய்விட்டார்கள். ஆனால் திருமாவளவன் 6க்கும் கீழே நீ போனோம். இது ஒரு ஆங்கிளாக இன்னும் ஒரு வித்தியாசமான பிரச்சனை எல்லாருக்கும் வந்திருக்கு. எங்களுடைய சின்னமாகிய உதயசூரியன் தான் நீங்கள் எல்லாம் நிற்க வேண்டும். ஆமாம், இது ஒரு மாய பிச்சைக்காரர் ஒருத்தர் இருக்கார். அதில் மதிமுகன்னு பேர், மாய திராவிட முன்னேற்ற கழகம். அது திமுக தான். மாயம் என்னன்னா, அவர்கள் பம்பரம் என்ற ஒரு சின்னத்தை வைத்திருக்கிறார்கள். அந்த பம்பரம் என்ற ஒரு சின்னம் ஒரே ஒரு தொகுதியில் போட்டியிடும். மற்ற அந்த பம்பரம் மறைந்து மாயமாக மறைந்து அந்த இடத்துல சூரியன் உருவாக்கிவிடும். இந்த இது காட்டுவாங்க இல்லையா மேஜிக் ஷோவில், அப்படி பம்பரத்தை போட்டு சூரியன் வரும். அந்த மாதிரி இந்த பக்கம் 4 பம்பரத்தை போட்டு 3 சூரியன், ஒரு பம்பரம் தான் வரும். அந்த மாதிரி ஒரு மாய திராவிட முன்னேற்ற கழகமாக மதிமுக. இப்படி வித்தியாசமாக தங்களுக்கு என்று எந்த விதமான அடையாளமும் இல்லாமல் அவை அனைத்தையும் இழந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஒன்றாக சேர முடியும் என்றால், இப்போ நிறைய பேர் கீரி பாம்பை தான் உதாரணம் காட்டுவாங்க எதிரிகள்னு. பூனை எலியும் சொல்லுவாங்க, நாயும் பூனையும் சொல்லுவாங்க. இப்படி எதிரிகள் என்று அறியப்படக்கூடிய பல மிருகங்கள் இருக்கும். இந்த மாதிரி ஒன்றுக்கொன்று எதிரி என்று அறியப்பட்ட ஒரு 100 மிருகங்களை ஒன்றா போட்டால் ஒரு பாக்ஸுக்குள்ளே எப்படி இருக்கும்? இல்லை, வெறி பிடிச்சிடும். அந்த வெறி பிடித்த கூட்டமாகத்தான் இந்த திமுகவுடைய தலைமையிலான அணி இன்று இருந்து கொண்டிருக்கிறது. இதுல தேமுதிக ஒன்று உள்ள இருக்கு. அது தேராத திமுக. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்சர்வேஷன் நான் பண்ணேன். ட்விட்டரில் போய் டிஎம்டிகே அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணேன். சும்மா சர்ச் பண்ணேன். இப்போ பிஜேபின்னு நம்ம சர்ச் பண்ணோன்னா லட்சக்கணக்கான ஐடிகள் பிஜேபின்ற பேரில் வரும். ஏடிஎம்கேன்னு பண்ணாலோ டிஎம்கேன்னு பண்ணாலோ பல டிவிகேன்னு பண்ணாலும் கூட நிறைய கட்சி என்டிகேன்னா வரும். நிறைய கட்சிகள் பேரில் கல்யாண் பிஜேபி அப்படின்னு போட்டால் என் பேர் வந்துடும். உதாரணத்துக்கு எச் ராஜா பிஜேபின்னா ராஜா பேர் வந்துடும். இந்த மாதிரி பொன்னார் பிஜேபி, வானதி பிஜேபி, இப்படி நூற்றுக்கணக்கான பெயர்கள் பிஜேபி பேரில் வரும். இப்போ டிஎம்டிகே பேரை போட்டு சர்ச் பண்ணால் ஒரு எத்தனை பேர் வரும்னு சும்மா ஒரு கற்பனை பண்ணிக்காக சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சர்ச் பண்ணாமல் சொல்லணும். சர்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டுலாம் சொல்லக்கூடாது. இல்லை, கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க மேக்ஸிமம் இருக்கிறவங்க பேரெல்லாம் ரைட், எவ்வளோ பேர் இருப்பாங்க? அந்த மாதிரி டிஎம்டிகேவை பெருமையுடன் தங்களுடைய பெயருக்கு பின்னால் போட்டுக்கொண்டு ட்விட்டரிலே வலம் வரக்கூடிய நபர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள்? சும்மா கற்பனை பண்ணி பாருங்களேன். இருப்பாங்க. அவங்களுக்கு 8 சீட் கொடுக்குற அளவுக்கு இருக்காங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக தானே. எவ்வளோ ஒரு கற்பனைக்காக ஒரு நம்பர் ஒன்று சொல்லுங்களேன். என்ன இருக்கு? நம்பர் தானே. ஒரு 1,00,000 பேர். பிஜேபின்னா ஒரு 1,00,000 பேர் இருப்பான், தமிழ்நாட்டிலே இருப்பான். அதுல கொஞ்சம் ஒரு 30,000 பேர் இருப்பாங்க. 30,000 பேர். உண்மையாகவே உங்களுக்கு ரொம்ப 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 பாராட்டுறோம். உங்களுக்கு ரொம்ப தாராள மனசு தாயி. என்ன அந்த 30,000க்கு எத்தனை சைபரு? 30,000க்கு எத்தனை சைபர்? 4 சைபர். இந்த 4 சைபரை எடுத்துருங்க. 3 பேர் தானே. 3 தான் தேமுதிக. 3 தான் தேமுதிக. அப்படின்னா பிரேமலதா ஒன்று, அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ஒன்று, சுதீஷ் பேர்ல கூட இருக்கிறதா எனக்கு தெரியல. அப்படியா? சுதீஷே ட்விட்டர்ல இருக்கிறதா எனக்கு தெரியல. அவன் பையன் ஒருத்தன் இருக்கான்னு நினைக்கிறேன், இந்த விஜய் பிரபாகர்னு. அவ்வளோதான். 3 ஐடி. அந்த பார்த்த சாரதி அதுன்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இல்லையா. ஒருத்தர் கூட ஐடி இல்லை. ஐடி எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு தெரியாத ஜென்மங்கள் தான் அங்கே இருக்கு. அதாவது ஒரு கட்சியை ஒரு அமைப்புன்னு இருந்தால் அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் தங்களுடைய பெயருக்கு பின்னாலோ முன்னாலோ அந்த அமைப்புடைய பெயரை பெருமையுடன் சேர்த்துக் கொள்வார்கள்ன்றது வரலாறு. எல்லாருக்குமே அப்படி தான். இப்போ நீங்கள் என் பேரோட பிஜேபி இல்லாமல் நீங்கள் எந்த காலத்துலையும் பார்க்க முடியாது. ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு பெருமையே இல்லை. இது ஒரு வியாபார பொருள் என்பதனால் பெருமை இல்லை. அந்த பொருள் மேலே உங்களுக்கு பெருமை இருக்காது. தேமுதிகவில் ஒரு பயலுக்கு கூட அந்த அமைப்பு மேலே பிடிப்பு இல்லாத காரணத்தால் அங்கே இருக்கும் நபர்களுடைய எண்ணிக்கை வெறும் 3. எந்த விதத்திலும் தேராத ஒரு அமைப்பு. இப்போ 2014 தேர்தலில் பிஜேபி கூட்டணியில் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு 14 சீட்டுகள் வழங்கப்பட்டன. நான் பர்சனலாக எதிர்த்தேன். அவ்வளோலாம் கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கெல்லாம் அந்த தகுதியெல்லாம் இல்லை அப்படின்னு எதிர்த்தேன். ஏதோ காரணத்தினால இப்போ தரப்பட்டுச்சுன்னு வச்சுப்போமே. அவர்கள் பாஜக 9 இடங்களில் தான் போட்டிட்டது. அதாவது பாஜக 6 இடங்களிலும் பாஜக சிம்பிள் 3 இடங்களிலும் 5.46% பிஜேபி வாங்குது. 14 இடங்களில் நின்ற தேமுதிக பாஜகவை விட குறைவாக வாங்கியது. அப்பயே இதை நான் முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ணி சொன்னால் அவங்களுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. தகுதி இல்லாத ஒரு அமைப்புக்கு நம்ம தேவையில்லாமல் ஒரு பெரிய எண்ணிக்கையை கூட்டி தரோம்.
ஒருவேளை பிஜேபி நிற்கும் என்றால் அதிகமான சீட்டுகள் நம்ம 20 சீட்டு நிற்கணும், 8 சீட்டு தேமுதிக, 8 சீட்டு பாமக, 4 சீட்டு மதிமுக, இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அப்பயே நான் சஜஸ்ட் பண்ணேன். 8 16 4 20, நான் சொல்கிறது பாண்டிச்சேரி உட்பட. பல பேர் வந்து ஒரு 5 சீட்டு வந்து பாஜக சின்னத்தில் நிற்பதற்கு தயாராக உள்ளவர்கள் சில பேர் இருப்பாங்க. ஐஜேகே, ஏசி சண்முகம், இந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் கொடுத்துடலாம். கொங்கு ஈஸ்வரன் அவங்களுக்கெல்லாம் கொடுத்துடலாம் அப்படின்னு அப்போ என்னுடைய சஜஷனாக இருந்தது. பிஜேபி சிம்பல் 20 இடங்களில் போட்டிடணும், அப்போ பர்சன்டேஜ் கூடும் அப்படின்னு. ஏதோ காரணங்களால் அந்த காலத்தில் வந்து அந்த ஒப்பீனியனுக்கு ஏற்பதில் இல்லை, மறுக்கப்பட்டது. கடைசியில் 14 சீட்டில் நின்று 5.3% நம்ம தான் வாங்குச்சு, பிஜேபியோட குறைச்சலாம் வாங்குச்சு. இது ஒன்றா 2016 தேர்தலிலே அசம்பிளிக்கான தேர்தல், அந்த தேர்தலில் இதே தேமுதிக பெற்ற வாக்குகள் எண்ணிக்கை 0.6%, 1% கூட கிடையாது, 1% கூட. 106 இடங்களில் போட்டியிட்டு அவர்கள் பெற்றது, அவர்களுக்கு வேட்பாளர்கள் கிடைக்கல, 117 சீட்டை வாங்கிட்டாங்க பேசி. அங்கே பீராஞ்சி போட்டு ஒப்பேற்ற முயற்சி செய்த பிறகு அவர்கள் போட்டியிட்டது 106 இடங்களில். அவர்கள் பெற்ற வாக்குகள் 0.43 நினைக்கிறேன், 0.43. அந்த கட்சி அன்னையோட காணாமல் போயிடும்னு நான் சொன்னேன், உண்மையாகவே காணாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ மீண்டும் அவர்களுக்கு உயிர் கொடுத்தார்கள். இந்த போன தேர்தலில் விஜயகாந்த் அவர்கள் மறைவிற்கு பின்னால் ஏதோ ஒரு மக்கள் ஒரு சின்ன ஒரு ஆறுதல், தேர்தல், ஒரு கரிசனம், இந்த அடிப்படையில் விஜய் பிரபாகரன் நின்னார்லையா விருதுநகர் தொகுதியில் நின்னதால் அது ஒரு 5000 ஓட்டு பக்கம் கம்மியாகி அங்கேயும் தோற்று போயாச்சு. மற்ற எங்கேயுமே வந்து தேமுதிக தேரலன்றது வரலாற்று. இது அந்த கட்சியை பெரும் தொகை கொடுத்து வாங்கி ஒருத்தன் வாங்குறான்னா, அந்த கட்சிக்கு வந்து ராஜ்யசபாவில் ஒரு சீட்டும் கொடுக்குறான்னா, ராஜ்யசபாவில் சீட்டு கொடுத்த பிறகு அவங்க 10 சீட்டு கொடுக்கணும்னு அவங்க படம் பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு 10 சீட்டுனா 0.43% வாங்கலவங்களுக்கு 10 சீட்டு அப்படின்றால் அவர்களை விட அதிகமாக பர்சன்டேஜ் உங்களுக்கு கொண்டு வந்து தரக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுக்கு எவ்வளோ சீட்டுன்ற கேள்வி இருக்கு இல்லையா? கண்டிப்பா. அவங்க 6லேருந்து 8 வேணும், 10 வேணும், 12 வேணும், அவங்க இரட்டை இலக்கம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. 10 டபுள் டிஜிட் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களால தர முடியாதுன்றாங்க. சரி, ஒரு பக்கம் உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுவதற்கு ஐயுஎம்எல் தயார், மதிமுக தயார், இந்த சின்ன சின்ன இத்தியாதிகள்லாம் இருக்காங்க இல்லையா? உண்மையாகவே ஒரு பெரிய கம்யூனல் ஃபோர்ஸ் அது உள்ளே இருக்குது. மதச்சார்பற்ற கட்சியில் ஏகப்பட்ட மதவாத அமைப்புகள், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, இந்தியன் யூனியன், முஸ்லீம் லீக்கு, எஸ்டிபிஐ, ஒன்றுக்கு ஒன்று எதிரிகளாக தங்களை தாங்களே பாவித்து கொண்டிருக்கும் 4 முஸ்லீம் அமைப்புகள் அதுக்குள்ளே இருக்குது. 4 முஸ்லீம், ஒன்றும் இல்லை, 4 முஸ்லீம் அமைப்புகள். உனக்கு உடம்புல எவ்வளோ பயம் இருந்தா, இந்த தேர்தலில் தோப்போம் என்ற பயம் இருந்தா, ஒருவருக்கு ஒரு எதிரி என்று அறியப்படும் 4 பேர் நீ உன்னுடைய கூட்டமைப்புக்குள்ளே வச்சுருப்ப, உன்னுடைய கூட்டணியில் வச்சுருப்ப. இவ்வளோதான் ஸ்டாலின். இது என்னென்னா ஒரு அதிகார பிச்சை மாதிரி. இது பயத்தால் பயம், தோற்றுருவோன்ற பயம். அந்த தோற்று விடுவோம் என்ற பயத்தில் வந்து நீ வரியா வா. அந்த ஊர் பிச்சைக்காரர்கள் சங்கம், மதுரை மாவட்ட பிச்சைக்காரர்கள் சங்கம், தேனி மாவட்ட பிச்சைக்காரர்கள் சங்கம், திண்டுக்கல் மாவட்ட பிச்சைக்காரர்கள் சங்கம், இப்படி ஏதாவது சங்கம் வச்சுருக்காங்க, எங்களுக்கு ஒரு சீட்டு வேணும்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்களோ இல்லையோ, எங்கள் கூட்டணியில் இவர்கள் இருக்கிறார்கள் என்று டிக்ளேர் செஞ்சிருவாங்க. இன்னைக்கு திமுகவில் முக்கியமாக கனிமொழிக்கு வந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அளிக்கணும்னு 64 திமுகவினர் வந்து மனு கொடுத்துருக்காங்க. என்ன காரணம் கனிமொழிக்கு மட்டும் சீட்டு மறுக்கப்படுறது சட்டமன்ற தேர்தலில்? கனிமொழிக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க. காரணம் என்ன? பயம். அரண்டவன் கன்றுக்கு இருண்டதெல்லாம் பெயின்வாங்க இல்லையா? அந்த மாதிரி ஸ்டாலினுக்கு இப்போ முதல்ல வந்து வெற்றி பெறப் போவதில்லை என்பதால் உலகத்தில் இருக்கிற எல்லா பிச்சைக்கார அமைப்புகளையும் கொண்டு வந்து தன்னுடைய கூட்டணியில் வச்சுக்கிறது. சீட்டு கொடுக்குறோமோ இல்லை நோட்டை கொடுத்துருவோம். பிச்சைக்காரர்களே உங்களிடம் ஓட்டு இருக்கிறது, என்னிடம் சீட்டும் நோட்டும் இருக்கிறது. சீட்டை என்னால் தர முடியாது, ஆனால் நோட்டை தர முடியும். அதனால் உங்கள் ஓட்டை நான் நிற்கும் சீட்டிற்கு போட்டு விடுங்கள், இந்த நோட்டை உங்களுக்கு நான் கொடுத்து விடுறேன். இதான் வந்து ஸ்டாலினுடைய அணுகுமுறை. எல்லா பிச்சைக்காரர்களுக்கும் அது பொருந்தும். குறைஞ்ச ஒரு 10 பிச்சைக்காரர் அமைப்புகள் உள்ளே இருக்குது. இந்த பிச்சைக்கார அமைப்புகள் தான் வந்து இந்த ஓட்டுகளை கொண்டு வந்து சேர்க்கும், குவிக்கும் என்று ஸ்டாலின் நம்புகிறார். இது ஒரு பக்கம். கனிமொழி விஷயத்தை பொறுத்தவரையில்
திமுகவை உடைக்கும் சாமர்த்தியம் அல்லது திமுகவை தன்னிடமிருந்து தட்டி பறிக்கும் சாமர்த்தியம் கனிமொழிக்கு இருக்கிறது என ஸ்டாலின் நம்புகிறார். ஒன்று. ரெண்டாவது, தனது மகனாகிய உதவாக்கரை உதயநிதி தலைமை பண்புகள் இல்லாத காரணத்தால் தனது சகோதரியிடம் தோற்றுவிடுவார். அவருக்கு தனது கட்சியிலே மரியாதை இல்லை. தனது மகனுக்கு மரியாதை இல்லாத காரணத்தால் ஓரளவுக்கு மரியாதையை பெற்ற கனிமொழியால் கட்சியை வழிநடத்த முடியும். தனது உடல்நிலையும் படுமோசமாக இருக்கிறது. இந்த எலெக்ஷனில் வந்து ஸ்டாலினால் எந்த அளவுக்கு கேம்பெயின் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஸ்டாலினுடைய நடையை பார்த்தாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்படியே அந்த ரோபோ மாதிரி அப்படி தான் நடந்து போயிட்டுருக்காரு இப்போதைக்கு. முயற்சி பண்ணி ஏதோ உடம்புக்கு ஊசி எல்லாம் ஏற்றி தன்னை தானே உந்தி தள்ளுற மாதிரி ஒரு முயற்சி தான் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது மகனால் தமிழகம் முழுக்க சென்று பிரச்சாரம் செய்ய முடியுமா? மகன் பிரச்சாரம் செய்தால் எடுபடுமா? மகன் எதனையும் உளறி வைத்து விட்டால் அதன் மூலமாக தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறையுமா, பாதிக்கப்படுமா, தோல்வி எண்ணிக்கை நகர்வோமா என்ற பயம் இந்த பக்கம் இருக்குது. அந்த பக்கம் ஓரளவுக்கு விஷயங்களை புரிந்த, தெரிந்த, அறிந்த கனிமொழி தனது தலைமை பண்பு உதயநிதியை விட சிறப்பாக இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி விட்டால், அனைத்து எம்எல்ஏக்களும் அந்த பக்கம் சென்று விட்டால் தனது மகனுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும் அப்படின்னு இன்னொரு பயம் சேர்ந்துருக்கு. மகனுக்கு மட்டுமா இல்லை ஸ்டாலினுக்குமா? ஸ்டாலினுக்கு இதுக்கு மேலே ஏது வாழ்க்கை? நம்ம வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஸ்டாலின் என்ற நபர் தற்போது ஒரு நடைப்பினம். இது சொல்கிறதுக்கு எனக்கு சங்கடமாக தான் இருக்குது. ஆனால் அது என்னதானே எதார்த்தம் என்ன? உடம்புல வந்து ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறையும் ரத்தத்தை பாய்ச்சி புது ரத்தம் பாய்ச்சி கொண்டு வந்து தான் அந்த நடைப்பிணத்தை நடக்க வைத்து கொண்டு இருக்கிறார்கள். இதான் இன்றைய யதார்த்தம். ஏன்னா ஸ்டாலினுடைய இமேஜை வந்து நல்லா வச்சுருக்காங்க. இன்றைக்கி இமேஜை நல்லா வச்சுருக்காங்கன்னு மீனிங் என்னென்னா, இவர் வந்து ஊழல் செய்யாதவர், இவர் ஊழல் செய்யலை, இவரை சுற்றி இருக்கவங்களாம் ஊழல் செய்வாங்க, ஆனால் இவர் நல்லவர் அப்படின்னு ஒரு புரிதல். எல்லாரும் அரவணைக்கக்கூடிய திறமை வாய்ந்தவர் அப்படின்னு இன்னொரு கட்டமைப்பு. வாயை மூடிட்டு இருந்தால் அத்தனை பேர் அரவணைக்கிற மாதிரி தான் ஆகிடும். இல்லை உங்களுடைய ஒப்பீனியன் நான் ஏற்றுக்கல அப்படின்னு சொன்னா தான் நமக்குள்ளே கான்ஃப்ளிக்ட் வரும் எல்லாத்துக்குமே அப்படின்னு கேட்டுக்கிட்டா எங்கே? அப்போ எல்லாரும் அரவணைக்கக்கூடிய பண்புன்னா என்ன? ஊமம் மாதிரி இருக்கிறது. ஆனால் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கெல்லாம் யாருக்கும் சீட்டு கிடையாது. துரைமுருகனுக்கே சீனியர் அவர் தான். ஆனால் அவர் அப்போலோ ஹாஸ்பிட்டல்லேருந்து எந்திரிச்சு வந்தவருக்கே வந்து சீட்லாம் கிடையாது, பதவியெல்லாம் கிடையாது, வேணா வழி நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி. இது மூலமாக அங்கே வந்து இன்னொரு பெரிய குழப்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பொதுவாகவே அரசியல் தளத்தில் இருக்கும் பெரும்பாலான நல்ல பதவி சுகங்களை அனுபவித்தவர்களால் அவற்றையெல்லாம் விட்டு இருக்க முடியாது. அந்த வரிசையில் வந்து ஐ பெரியசாமி, துரைமுருகன், KN நேரு, பொன்முடி, இப்படி ஒரு பெரிய வரிசையாக இருக்குது. 70+ 80+ல இவங்க யாருமே விட்டு தருவதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள். இதில் ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மி அப்படின்ற கேட்டகரியில் நேரு, அந்த வேலு, இவங்கெல்லாம் 70க்கு கீழே இருக்க கேட்டகரியில். ஸோ எல்லாருமே போட்டி தான் போடணும்னு ஆசைப்படுவாங்க. வாரிசுகளுக்கு தரேன்னு சொன்னால் கூட இல்லை என் பையனுக்கு கொடுக்காத, எனக்கு கொடு. இன்னைக்கு திமுக ஆக்சுவலாக துரைமுருகன் மருமகளுக்கு சீட்டு கேட்குறதா? அதான் வாரிசுகள் கூட கொடுக்காதீங்க, எனக்கு தான் கொடுக்கணுன்ற அளவுக்கு தான் இவங்களுடைய இது இருக்கும். ஏன்னா பதவி வெறியுடனே வளர்ந்தவர்கள் வரலாம். அதனால திமுகவில் ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் வரப்போகுது. திமுகவுடைய இந்த தேர்தலில் பரப்புரையின் போது அவர்களுடைய விஷயங்கள் சிறப்பாக இருக்க போவதில்லை என்பது தான் உண்மை. இந்த முன்னாள் டிஜிபி SP வைத் அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. நான் பார்த்த வரையில் துரந்தர் 1 மற்றும் துரந்தர் 2 ஆகிய படங்களில் காட்டப்பட்டுள்ள விஷயங்கள் முற்றிலும் உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கேரளா ஸ்டோரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த துரந்தர் படத்தை எல்லாம் வந்து தடை செய்யணும் அப்படிங்கிற ஒரு வழக்கு வந்து போடப்பட்டிருக்கு. இந்த படத்தில் அப்படி என்ன காட்டப்பட்டிருக்கு? அதில் டிஜிபி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்தியாவின் கள்ள நோட்டு அச்சடிக்கும் இயந்திரம் நம்முடைய அரசியல் தலைவர்களாலேயே எவ்வாறு கொள்முதல் செய்யப்பட்டது என்பதை நீங்கள் அந்த படத்தில் கண்டிருப்பீர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நான் இந்த படத்தை ஆதரிக்கிறேன்னு டிஜிபி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இந்த படத்துக்கு வந்து எதிர்ப்பையும் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன காரணம்? எதிர்ப்பு கொடுக்குறாங்கன்னா அரசியல் நோக்கம். ஏன்னா இப்போ பாருங்க, ஒரு 4 மணி நேரம் படம், அது ஒரு சிங்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சிங்க குட்டி அது வழி தவறி போய் ஆட்டு மந்தையோடு சேர்ந்துடுதுன்னு வச்சுப்போம். இந்த நாடு அந்த மாதிரி தான். என்ன, உலகின் குருவாகிய பாரதம் என்ன இந்த ஏதோ காரணத்தினால, அடிமைப்பட்ட காரணத்தினாலோ என்னமோ ஒரு மாதிரி ஒரு மயக்க நிலைக்கு போய் அடிமை புத்தியோடு செயல்படுறதுக்கு தயாராகிடுச்சு ஒரு காலகட்டம் வர.
ஆர்எஸ்எஸ் உருவான பிறகு, பாஜக தலைமை ஏற்ற பிறகு, இந்த நாட்டுடைய தலைமை ஏற்ற பிறகு, குறிப்பாக அடல்ஜி பீரியடில் ஒரு நியூக்ளியர் பாம் எக்ஸ்ப்ளோஷன் பண்ணுறோம். அதை பண்ண பிறகு இந்த நாடு வந்து வீறு கொண்டு எழ ஆரம்பிக்கிறது. மோடிஜி 2014 வந்த பிறகு இந்த நாட்டின் பெருமைக்குரிய விஷயங்களை இன்றைக்கி தூக்கி பிடிக்கிறோம். இன்றைக்கி வந்து ஒரு ஃபோன் காலில் பல விஷயங்களை நம்ம சாதிக்கிறோம். ஒரே ஒரு ஃபோன் காலில் கண்டிப்பாக அந்த 2 கப்பல் மட்டும் 1000 கப்பல் நிற்குதா, அந்த 2 கப்பல் மட்டும் எங்கள் கப்பல் அனுப்புடான்னா அனுப்புகிறான். இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான விஷயங்கள் உலகம் முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது. அது வந்து இன்றைக்கி இந்தியா வந்து ஒரு வீறு கொண்ட ஒரு நாடு. இப்படி நடக்காமல் பார்த்துக்கிறதுக்காக அடிமை புத்தியோடவே மக்களை வைத்துக்கொள்வதற்காக ஆசைப்பட்டவர்கள் காங்கிரஸ்காரர்கள். அந்த காங்கிரஸ்காரர்களில் ஒருவர் தான் ப. சிதம்பரம் என்ற முன்னாள் நிதியமைச்சர். நம்மளுடைய நோட்டடிக்கும் எந்திரம் நாசிக்கிலே இருந்து அந்த ஸ்கிராப் என்ற நிலையில் விற்கப்படுவதற்காக திட்டமிடும் போது அந்த மெஷினை ரகசியமாக பாகிஸ்தானுக்கு விற்ற பெருமை சிதம்பரத்தை சாரும். அதுதான் இந்த துரந்தரில் காட்டப்படுது. சிதம்பரமும் அவரது மகனும் சேர்ந்து இந்த நோட்டடிக்கும் எந்திரத்தை, அதாவது நோட்டடிக்கும் எந்திரத்தில் வந்து அந்த இதுகள்லாம் இருக்கும், அதனுடைய ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த அந்த கலர் கோடிங் அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இப்படி தான் வரணும் அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி பேப்பரில் தான் அச்சடிக்க முடியும்னு இருக்கும். வேறு பேப்பர் அந்த மிஷின் உள்ளே விட்டால் கூட அது அச்சடிக்காது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. அப்புறம் அதுக்கு இடையில் அந்த ஒரு சில்வர் ஃபாயில் மாதிரி ஒன்று சொருவாங்க இல்லையா, அந்த கோடு ஒன்று இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எப்படி அதில் இன்சர்ட் பண்ணுறது, இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தது அந்த மிஷின். அந்த மிஷினை பாகிஸ்தானியர்களுக்கு விற்று அவர்கள் கள்ள நோட்டுகளை அடித்து நேபாள் வழியாக இந்தியாவிற்குள், நேபாள் பங்களாதேஷ் வழியாக இந்தியாவிற்குள் கொண்டு வந்து இந்தியாவில் வந்து ஒரு கருப்பு பொருளாதாரத்தை, கள்ள பொருளாதாரத்தை தொடர்ந்து வைத்திருந்தார்கள். நோட் அடிக்கிற மிஷின் தானே, ஒரு 1000 ரூபா நோட் அடிச்சிட்டா அது வெறும் பேப்பர் தான். அதுக்கு முன்னாடி அது பேப்பர், அதை அச்சடிச்சிட்டா நோட்டு. அதுக்கு ஒரு 20 ரூபா செலவாகுதுன்னு வச்சுப்போம் ஒரு வாதத்துக்காக. ஆனால் 100 ரூபாயே செலவாக வச்சுப்போமே, 900 ரூபா லாபம். அதை வந்து எங்கேயோ நேபாள் வழியாகவோ பங்களாதேஷ் வழியாகவோ 300 ரூபாய்க்கு விற்பான். 300 ரூபாய்க்கு கொண்டு வந்து இங்கே 1000 ரூபாயாக அது கன்வெர்ட் ஆகும். இந்த பணம் டெரரிஸ்டுகளுக்கு போகும். ஆக டெரரிஸ்டுகளுக்கு உதவி செய்த நபர் யார்? ப. சிதம்பரம். இதை தான் வந்து துரந்தர் காட்டுது. கொஞ்சம் கூட வந்து வெக்கம், மானம், ஈனம், சூடு, சொரண, தேசபக்தி எதுவுமே இல்லாமல் தன்னுடைய சுய லாபத்திற்காக எதையும் விற்பதற்கு தயாராக இருப்பவர்கள் தான் காங்கிரஸ்காரர்கள் என்பதை கோடிட்டு காட்டுவது தான் துரந்தருடைய இன்னொரு அம்சம். அதுலேயே இன்னொரு அம்சம் எதை காட்டுதுன்னா, இந்த நாடு அதை காப்பாற்றுறதுக்காக வாழவும் வீழவும் வீழ்த்தவும் தயாரான தலைவர்கள், வீரர்கள் இந்த நாட்டிலே உருவாகி இருக்கிறார்கள்னு துரந்தரில் இருக்க அந்த ஒரு பர்சனாலிட்டி போகிறான், ஸ்பையாக போகிற ஒரு பர்சனாலிட்டி. அந்த ஸ்பையாக போகிற பர்சனாலிட்டி அறியப்படுற நபர் வந்து நம்ம அஜித் தோவல் அவர்கள். என்ன, அவருடைய கதை தான் சொல்லப்படுதுன்னு சொல்கிறாங்க, நமக்கு தெரியாது. பட் அவர் தான் அந்த மாதிரிலே போயிட்டு பயிற்சி எல்லாம் எடுத்து அங்கே போய் இன்னும் பல விஷயங்களை செய்தார் என்று சொல்லப்படுகிறது. இல்லாட்டா அவருடைய வழிகாட்டுதலில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னு சொல்லப்படுது. எது உண்மையாக இருந்தாலும் ஒன்று பயிற்சி கொடுக்கறதும் கஷ்டம், பயிற்சி எடுத்து அந்த மாதிரி வேலைகளை அங்கே சென்று செய்வதும் கஷ்டம். இந்த 2 வேலைகளும் செய்வதற்கு தயாராகணும்னா உயிர் பயம் இல்லாத, இந்த நாட்டுக்காக வாழவும் வீழவும் வீழ்த்தவும் தயாரான மனிதர்களை உருவாக்குகிறது. எது இந்த போன்ற அமைப்புகள் உருவாக்க முடியும்னா, உயிர் தியாகம் செய்வதற்கு தயாரான மனிதர்களை உருவாக்கக்கூடிய அமைப்புகளாகி ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகளால் தான் இது செய்ய முடியும். இந்த நாட்டுடைய பெருமை, இந்த நாட்டுடைய கலாச்சாரம் எல்லாத்தையும் காப்பதற்கு இது போன்ற அமைப்புகள் தயாராக்கும் அதே நேரத்தில் இந்த நாட்டுடைய அனைத்தையும் விற்பதற்கு தயாராக இருக்கும் நபர்கள் தான் காங்கிரஸ்காரர்களுக்கு. மற்றும் ஒரு ஆதாரம் தான் நம்ம நாட்டுடைய நோட்டடிக்கும் மிஷினை பாகிஸ்தானியர்களுக்கு கள்ளச்சந்தையில் விட்டது. அதை இங்கேருந்து துபாய்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு, துபாயிலிருந்து பாகிஸ்தானுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே கள்ள நோட்டை அடித்து கொண்டு வந்து இந்தியாவில் அதை இது பண்ணி, இந்தியாவில் செய்ததன் மூலமாக ஒரு கருப்பு பண இதை உருவாக்கி, கள்ளச்சந்தையை உருவாக்கி, அதன் மூலமாக பல தீவிரவாத செயல்களுக்கு அதை பயன்படுத்துவதற்கு காரணமாக இருந்த நபர் ப. சிதம்பரம். ஓகே, அப்போ கம்யூனல் யார்? அயோக்கியம் யார்? தீவிரவாதிகளுடைய பாதுகாவலன் யார்? தீவிரவாதிகளுக்கு உதவுபவன் யார்? காங்கிரஸ்காரன் அல்லது ப. சிதம்பரம். சரி, ப. சிதம்பரம் மட்டும் செய்திருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை. இந்த என்டையர் அஃபிஷியல் மெக்கானிசம் அதுக்கு உதவி இருக்கணும், ஏதோ ரூபத்தில் உதவி இருக்கணும்ல. அது எங்கே போகுதுன்றது யாருக்குமே தெரியாதா? ப. சிதம்பரம் மூலம் காங்கிரஸ்க்கு ஒரு அவப்பெயர் வர்றது கண்டிப்பா அதை தவிர்க்கணுன்றதுக்காக தான் காங்கிரஸ் அதுக்கு அப்போஸ் பண்ணுது. ஸோ இது இயல்பானது, அவர்களால் அதைத்தான் செய்ய முடியும். இத்தாலிய சோனியாவால் அதைத்தான் செய்ய முடியும், ஆங்கிலேய ராகுல் காந்தியாலும் அதைத்தான் செய்ய முடியும்.
ஆமாம் வந்து இப்போ அதில் ஒரு நுணுக்கமான அம்சம் இருக்குது. இப்போ நான் சொன்ன ரெண்டு வார்த்தைகளில் புரியுது. இத்தாலிய சோனியா, ஆங்கிலேய ராகுல் காந்தி. ஏன் ஆங்கிலேய ராகுல் காந்தி தெரியுமா? அவர் அங்கதான் ஓட்டு போட்டாரா? அங்கே ஓட்டு போட்டாரா இல்லையான்றது எனக்கு தெரியாது. பேக் ஆப்ஸ்னு ஒரு கம்பெனி 2006-07 அந்த காலகட்டத்தில் உருவாக்கப்படுது யூகேல. உருவாக்கப்படுற இந்த பேக்ஆப்ஸ் கம்பெனியிலுடைய ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ் வந்து ராகுல் காந்தி. அந்த கம்பெனிக்கு ஒரு டைரக்டராக இருக்கணும் என்றால் அதில் டிக்ளரேஷன் கொடுக்கணும், தான் யார், எந்த நாட்டின் குடிமகன். தன்னை ஒரு இங்கிலாந்தின் குடிமகனாக அறிமுகப்படுத்தி கொண்டு அதிலே டைரக்டரான ஒரு நபர் ராகுல் காந்தி. இப்போ புரியுதா? ஆங்கிலேய ராகுல் காந்தி, இத்தாலிய சோனியா காந்தி. அப்படின்னா அவங்க இந்திய குடிமகனே இல்லை போலயே. நான் எப்படி அந்த குடிமேறி இதுக்குள்ளே நம்ம ரத்து செஞ்சுருக்கணும், ஏன் பண்ணாமல் இருக்காங்கன்னு தெரியல. இதை பார்த்து கொடுத்த கேள்விகளை பலமுறை பலர் எழுப்பியிருக்காங்க. ராகுல் காந்தியுடைய குடியுரிமை எந்த நாட்டை சேர்ந்ததுன்னு. இந்த நாட்டில் இருந்துக்கிட்டு இங்கேயும் குடிமை இருக்குது, அந்த நாட்டில் இருந்துக்கிட்டு அங்கேயும் குடிமை இருக்குன்னு சொல்ல முடியும். இந்த ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு ஒரு இது இருக்குது, ஓசிஐயோ நம்ம ஒரு அதை வச்சுக்க முடியும். ஆனால் அந்த நாட்டின் குடிமகனாக இருக்க முடியாது. கண்டிப்பாக அந்த நாட்டின் குடிமகன் என தன்னைத்தானே அடையாளப்படுத்தி கொண்டு ஒரு நிறுவனத்தை நடத்திய நபர் இந்த நாட்டில் எப்படி குடிமகனாக இருக்க முடியும்ன்ற கேள்வி இருக்கு இல்லையா? அதுக்கு இன்னும் பதில் இல்லை. அது சரியான ஏதோ இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் ஆங்கிலேய ராகுல் காந்தி என்பது விரைவில் நிரூபிக்கப்படும். இத்தாலிய சோனியான்றதை நிரூபிக்கிறதுக்கு நமக்கு நிறைய ஆதாரங்கள் இருந்துச்சு. அந்த அம்மா வந்து 84 இந்திரா காந்தி அவருடைய மறைவு அந்த காலகட்டத்தில் தான் இந்தியாவுடைய குடியுரிமை வாங்குது. அதனால் இத்தாலிய சோனியா என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது, ஆங்கிலேய ராகுல் என்பதற்கும் ஆதாரம் இருக்கிறது.